நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஒரு சப்ஜெக்டு ஒரு மோட்டிவேஷன் சப்ஜெக்ட். இதை நான் டிவியில் ஒரு நண்பர் சொல்லும்போது தான் கவனித்தேன். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு இப்போ உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். அதாவது வாழ்க்கையில் விடாமுயற்சி வேணும், நாம் மனம் தளரக்கூடாதுன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. அனுபவபூர்வமாக சில பேர் அதை அனுபவித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்களை பற்றி ஒரு 2 பேரை மட்டும் நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். அதில் முதலாவதாக நாம் எடுத்துக்க போகிறது கவியரசு கண்ணதாசன் சார். அவர் மண்ணடியில் வசித்து வரும்போது கையில் பைசா கூட இல்லாமல் மெரினா பீச்சில் இருக்கக்கூடிய காந்தியடிகள் சிலைக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கார். இரவு நேரமாகிவிட்டது. அங்கு வந்த போலீஸ்காரு, ஏன்பா இங்கே உட்காரக்கூடாது, நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி அவரை கிளம்ப சொல்கிறாரு. இவர் கையிலையோ காசும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஆனால் அந்த இரவு நேரத்துலேயும் நடந்து மண்ணடி வீட்டுக்கு ரொம்ப வருத்தப்பட்டார். அடடா, நம்ம சென்னையில் காரைக்குடியில் பிறந்து சென்னையில் இப்படி கஷ்டப்படுறோமே அப்படின்னு. ஆனால் அதுக்காக அவரோட முயற்சியை கைவிடலை. ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாடல் எழுத ஆரம்பித்து அப்புறம் கவிஞராகி அவரே ஒரு திரைப்படம் எடுக்கும் அளவிற்கு முன்னேறிட்டார். அவர் எடுத்த ஒரு திரைப்படம் என்ன தெரியுங்களா? சுமைதாங்கின்ற ஒரு படம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அந்த பாடல் அதில் மிக அருமையான பாடல். கண்ணதாசன் சாரே எழுதியிருப்பார். அந்த பாடலில் எடுத்த விதம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, என்னைக்கு காந்தி சிலைக்கு கீழே அவர் அமர்ந்திருக்கும் போது காவல்துறை அதிகாரியால் அவரை வெளியில் அனுப்பப்பட்டாரோ, அதே காந்தியடிகள் சிலைக்கு கீழே திரு ஜெமினி கணேசன் சார் பாட்டு பாடுற மாதிரி எடுத்துருப்பார். அந்த பாட்டு பாடும்போது என்னன்னு கேட்டால், பக்கத்துலலாம் 2-3 காரு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அதை சீனில் வந்துடுவோம். அப்போது இவர் கண்ணதாசன் அந்த படத்தை எடுக்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் சீன் மட்டும் ஒரு ரீல் எனக்கு கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கொண்டு போய் வீட்டில் போட்டு காமிக்கும்போது அவர் சொல்கிறாரு, வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்படும் போது இதே காந்தியடிகள் சிலை கீழே தான் கையில் பணமே இல்லாமல் பசியோட நான் கஷ்டப்பட்டேன். அதே காந்தியடிகள் சிலையில் கீழே நான் ஒரு படம் எடுக்கிற அளவுக்கு வாழ்க்கையில் நான் முன்னுக்கு வந்திருக்கேன். அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெண்களுக்காக சொல்லி கொடுத்தாரு. எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்போ அந்த காரெலாம் குறுக்க போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த காரு யாரோட காருன்னா திரு கண்ணதாசன் சார் கார் தான். தன்னுடைய காருகளையே அங்கு இங்கும் போகிற மாதிரி வைத்து ஒரு நல்ல திரைப்படத்தை அவர் உருவாக்கினார். நான் இதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் என்ன நினைப்பீங்க? வாழ்க்கையில் சோர்ந்து போயிருந்தா அவரால் இந்த அளவுக்கு முன்னேறி வர முடியுமா? இல்லையா? அதனால தாங்க வாழ்க்கையில் விடாமுயற்சி வேணும், வெற்றி தரும். அதே போல் அப்துல் கலாம் சார் சிறு வயதில் இருக்கும்போது அவங்க அப்பா ராமேஸ்வரத்தில் படகு தயார் பண்ணிகிட்டு இருந்தார். என்னங்க, படகு ஒரு கனவு இல்லைன்ற மாதிரி அந்த படகை ரொம்ப சிரமப்பட்டு அந்த படகை உருவாக்கினவுடனே அந்த படகு வெளியில் வாசலில் அதாவது குடிசை மாதிரி வீடு தான் அவங்க வசித்த வீடு. அப்போது சூறாவளி காற்றும் புயலும் வருது. அவங்க வீட்டை விட்டு வெளியில் வரல. கொஞ்ச நேரம் கழித்து வீட்டை விட்டு வெளியில் பார்த்தா எல்லாம் சேதாரமாக இருக்குது. இவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கின அந்த படகும் சேதாரமாயிடுது. அப்போ சேதாரமான படகை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி வருத்தப்படுறாரு. யார்? அப்துல் கலாம் சார். அப்போ அந்த நேரத்தில் கொஞ்ச நாள் ஒரு 2 டேஸு அது மாதிரி இருக்குது. 2 நாள் கழித்து அவங்க அப்பா மறுபடியும் மரம் வாங்க போகிறாரு. ஏன்பா, எங்கேப்பா போகிறீங்கன்னு? மரம் வாங்க போகிறப்பான்னு. எதுக்குப்பான்னு? மறுபடியும் படகு தயார் பண்ணணும்ப்பா அப்படின்னாரு. ஏன்பா, இந்த சூறாவளிலாம் நடக்குதுங்க, இங்கே நம்ம படகு என்ன தான் தயார் பண்ணாலும் மறுபடியும் இந்த புயல் வரத்தானப்பா செய்யும். ஏன்பா இதெல்லாம் செய்கிறீங்க? நம்ம வேறு தொழிலுக்கு போகலாமாப்பா? இன்னும் நம்ம இதே கடற்கரையில்
நாம் வசிக்கக்கூடிய இடத்துல சூறாவளியும் வரும், புயல் காற்றும் வரும், மற்றபடி எல்லா இயற்கை சேதங்கள் தான் நடக்கும். அப்படி இருந்தும் நாம் இதுக்காக பின்னோக்கி போயிடக்கூடாது. நம்ம தொழிலில் நாம் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு படகை உருவாக்கி அந்த படகில் அவங்க வந்து வியாபாரம் பண்ண ஆரம்பித்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். கஷ்டங்களை பார்த்துட்டு நாம் வந்து பின்னோக்கி போயிட்டோம்னா வாழ்க்கையில் அச்சீவ்மெண்ட் அப்படின்றது ஒன்று நமக்கு கிடைக்காமையே போயிடும். இன்றைக்கி புரட்சித் தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆவாரான்றது மிக சந்தேகமாக தான் இருந்தகிட்ட சொல்கிறாரு. நான் ஒரு அரசியலுக்கு வரலான்னு பார்க்குறேன், அதுக்கு நீங்கள் தான் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. சரி வாங்க, நீங்கள் எனக்கு ஒரு படம் பண்ணி தரணும் அப்படின்றார். என்னங்க நீங்கள் பண்ண வேண்டியெல்லாம் நீங்களே பெரிய இந்த திரைப்படத்துறையில் தாதா, அப்படி இருக்கும்போது என்கிட்ட வந்து இதை மாதிரி கேட்குறீங்களே. இல்லை, நீங்கள் தான் பண்ணி தரணும். அதே மாதிரி சிரமப்பட்டு அந்த படத்தை எடுக்கிறாங்க. அந்த படம் என்ன படம் தெரியுங்களா? நம் நாடு. அந்த நம் நாடு திரைப்படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும், வாங்க ஐயா வாத்தியார் ஐயா வரவேற்க வந்தோம் ஐயான்னு. அந்த பாடலை திரைப்படத்தில் தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. நாகிரெட்டி சாரும் எம்ஜிஆர் சாரும் வந்து அந்த படத்தை பார்க்குறாங்க. அப்போ வந்து ஒன்ஸ் மோர்னு செம்ம சத்தம். எதுக்கான்னு கேட்டால் அந்த பாட்டை மறுபடியும் பார்க்கணுன்னு மக்கள் பிரியப்பட்டாங்க. அப்போ தான் வந்து ஆனந்த கண்ணீர் விட்டார் எம்ஜிஆர். நம்முடைய உழைத்த உழைப்பு, மக்கள் நம்ம மேலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, நமக்கு நிச்சயமாக அரசியலில் மேலே வரலாம் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் அவர் கட்சியெல்லாம் ஆரம்பித்து முதலமைச்சராகவே மாறிட்டார். அதுபோல் வாழ்க்கையில் நம்ம வந்து சோர்ந்து போயிடக்கூடாதுன்றதுக்கு இந்த 3 முக்கிய புருஷர்கள், முக்கிய தலைவர்கள் காரணம் அப்படின்னு சொல்லி விழிப்பூட்டும் விஸ்வநாதன் இன்றைய தகவலை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன், வந்தே மாதரம்.